பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் பிரசங்கி 10 10வது வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். ஆகையால் ஒரு காரியத்தை செவையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் என்று சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, ஞானம் ஒரு காரியத்தை செவ்வையாய், அழகாய், நேர்த்தியாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், குடும்பத்தை நடத்த கெட்ட தெரியாமல் அநேக குடும்பங்கள் இப்படி இடிந்து போன நிலையில் கிடக்கிறத பார்க்குறோம். குடும்பங்கள் சிதைந்து போய் கிடக்கிறது, சிதறி போய் கிடக்கிறது. ஒரு வேலி பிடுங்கப்பட்ட தோட்டமாக இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். காரணம் இந்த மாதிரியான ஒரு காரியம்தான். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை சரியாக நம்ம செய்யணும் அப்படின்னா அதற்கு ஞானம் பிரதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஏதுடைய ஊழியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதற்கு வேண்டியது ஞானம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு வேத வசனம் சொல்கிறேன், ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷமெல்லாம் அவருக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி அந்த பொக்கிஷத்தை உங்களுக்குள் வைத்து உங்களை ஒரு வெற்றி உள்ளவர்களாக அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து உங்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இதுவரைக்கும் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்புக்குள்ள வாழ்க்கையில் அல்லது தொழிலில், வேலையில், படிப்பில் ஒருவேளை நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து உங்களை அதில் சிறந்து விளங்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அநேகருடைய வாழ்வை பார்க்கிறோம். ஆண்டவரே, விசுவாச உள்ளே நுழைந்து இந்த குடும்பங்களை சிதைத்து போடுகிறதை நாங்கள் பார்க்கிறேன் ஐயா. ஆண்டவரே, சோதனையை எந்த ஒரு காரியத்தையும் சுவையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த ஞானத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள வைத்து பயன்படுத்தி அவர்களை சிறந்து விளங்க பண்ணுங்க. அவருடைய குடும்ப வாழ்வை, தொழிலை, வேலையை, கல்வி எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அதில் நம்முடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்தி உடைய பிள்ளைகள் சிறந்து விளங்க கிருபை செய்யுங்க. நம்முடைய வல்லமை இறங்கட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இன்றைக்கு என்ன தேவை அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த தேவைகளை அற்புதமாய் சந்தித்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.